ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ரவை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி சாஃப்டாக ரவை பணியாரம் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் 1.5 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கணும். நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நான் அதே கப்பில் 1/2 கப் மைதா மாவு சேர்க்குறேன். நல்லா கலந்துக்கணும். சர்க்கரை இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு, அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மாவு நல்லா கிண்டணும். இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒரு பணியாரமாக ஊற்றலாம். இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் அப்படியே ஊற்றுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ வரும். ஒரு சைடாக திருப்பி விட்டு வேக வைக்கலாம். நம்ம ஏலக்காய் தூள்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா திருப்பி விட்டு பணியாரத்தை வேக வைக்கணும். இந்த மாதிரி கலர் மாறிடும். மாறினதும் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.